என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு முதல் நிகழ்ச்சியாக அதிகாலை வேளையில் முக்கியத்துவம் தரப்படுகிறது. காலை வேளையில் தான் நல்ல காரியங்களை செய்கிறோம், திருமணங்களை செய்கிறோம், மதச்சடங்குகளை செய்கிறோம், கோவில் விழாக்களில் காலையில் தான் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. ஆகவே அதிகாலையில் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அந்த வேளையிலே கிடைக்கக்கூடிய காற்று அந்த நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது என்று யோக சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே சின்ன சின்ன ஆசனங்களையாவது ஒரு 10 நிமிடம் காலையிலும் மாலையிலும் நாம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக நம்ம கடமைகளை செம்மையாக செய்து முடிக்க ஆசனங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த நிலையை இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு ஹர்ஷினி வயது 4, தன்சிகா வயது 5. இப்பொழுது அவர்கள் முயல் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். அவர்கள் திருமதி குணசுந்தரி அவர்களால் தாளாளராக இருந்து ஓம் கிட்ஸ் மழலையர் பள்ளி, ஏஎம் நகர், செங்குன்றம், அங்கே இந்த குழந்தைகளுக்கு எல்லா பள்ளிகளுக்கும் மழலையர் பள்ளியிலே யோகாசனத்தை கட்டாய பாடமாக வைத்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதன் ஆசிரியர் மணவளக்கலை யோகாசன ஆசிரியர் தனுஷ்கோடி அவர்கள், வயசு 73. அவர்கள் மணவளக்கலையில் உலகமெல்லாம் சுற்றி அங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த கலையை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். சமீப காலமாக எனது சீடராக வந்து இந்த கலையை அங்கே அந்த மனவளக்கலையோடு சேர்த்து இந்த கலையையும் அங்கே பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இந்த குழந்தைகளோடு சேர்ந்து இந்த முயல் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். சின்ன சின்ன ஆசனங்களைத்தான் இது போன்ற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கடுமையான ஆசனங்களை பாருங்கள், 4 வயது 5 வயது அவர்கள் இன்னும் பால்மணம் மாளாத குழந்தைகள். எங்கே என் அருமை மாணவர்களே, நீங்கள் முயல் ஆசனத்தை செய்யுங்கள். அப்படியே கையை முன்னால் வைத்து செய்யுங்கள். நீங்கள் அங்கே பாருங்கள், தலையை தரையில் அப்படியே தூக்கணும், தலையை. முயல் ஆசனம். முயல் போன்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால், குட்டி பிள்ளைகளாக இருக்க காரணத்தினால், இது முயல் போன்று இருக்கின்ற நிலையினால் முயல் ஆசனம் என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு 20 எண்ணிக்கை அப்படியே இருக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்து நேராக உட்காருங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். தலையை நல்ல மேலே பாருங்கள். சின்ன சின்ன ஆசனங்களை இந்த சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் வயது ஆக ஆக மற்ற கடினமான ஆசனங்களை அவர்களாகவே செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவர்கள் மத்தியிலே வந்துவிடும். எடுத்த எடுப்பிலேயே அவர்கள் கை கால்கள் முதுகு வலிக்கக்கூடிய ஆசனங்களை நாம் கற்றுக் கொடுப்போமானால் அவர்கள் இந்த ஆசனத்துக்கே வரமாட்டார்கள். என்னால் முடியாது என்று அடம் பிடித்து விடுவார்கள். அவர்கள் யோகா செய்ய மாட்டார்கள். ஆகவே இந்த மாதிரியான சின்ன ஆசனங்களை கற்றுக் கொடுப்பது மிகவும் சிறந்தது. மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். நாம் வீட்டிலேயே குழந்தைகளுக்கு, கை குழந்தைகள் கொஞ்சம் 2 வயசு ஆகிவிட்டால் நாம் சொல்லிக் கொடுக்கலாம். இது சின்ன ஆசனங்கள். தலையில் மேலே தூக்கு, காதெல்லாம் பிடிக்கப்படாது, கையை கிளவை, தலையை மேலே தூக்கு, அப்படியே இருக்கணும், அசையாமல் ஆடாமல் இருக்கணும். மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். செய்யுங்கள். நல்ல தலை மேல் தூக்கு. பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். அதே மாதிரி ரொம்பவும் வயதானவர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களும் இது போன்ற ஆசனத்தை கண்டிப்பாக செய்யலாம்.
அவர்களுக்கு முதுகெலும்பு இறுகி போயிருக்கும், குறுக்கு வளையாது, கழுத்து வளையாது. அது போன்ற வயோதிகத்தன்மை அடைந்தவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது போன்ற சின்ன ஆசனங்களை சொல்லிக் கொடுக்கலாம். அவர்கள் இது போன்ற சின்ன ஆசனங்களை செய்தால் படிப்படியாக அடுத்த கொஞ்சம் கடினமான ஆசனங்களை செய்யக்கூடிய தகுதி வந்துவிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களைத்தான் குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். அப்படியே நிமிருங்கள், நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, இப்பொழுதெல்லாம் தெருவுக்கு தெரு மழலை பள்ளிகள் இருக்கின்றது. அங்கெல்லாம் யோகாசனம் கற்றுத்தருவதில்லை. இந்த மழலை பள்ளியிலேயே இது போன்ற ஆசனங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த தாளாளர் குணசுந்தரி அவர்களை நாம் மிகவும் பாராட்டியாக வேண்டும். மழலை பள்ளியிலேயே ஆசனத்தை கற்றுக் கொடுப்போமேயானால் அவர்களுக்கு நோய் இல்லாமல் வாழ முடியும். சின்ன குழந்தைகளுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நோய் எளிதில் பற்றி விடுகிறது. இதை செய்வார்களேனால் நோய் எதிர்ப்பு சக்தி சின்ன குழந்தைகளுக்கு வந்து விடுகிறது. எந்த நோயும் அவர்களுக்கு மழை காலமானாலும் சரி, பனிகாலமானாலும் சரி, வெயில் காலமானாலும் சரி, எந்த நோயும் அண்டாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து, பெரியவர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் கற்றுக் கொடுத்து, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெறுவதற்கான வழிவகைகளை காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.